தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34 முதல் 44 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 37வது வாக்கியம், அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியாவுக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். இதோட பின்னர் நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இங்கே இயேசு எங்கள் சீடர்களை செயல்பட அவர் வைப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த சீடர்கள் பார்க்குறாங்க, எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லையே, குறைவாகத்தான் இருக்குது என்று. உடனே இயேசுவின் வார்த்தை, அந்த குறையை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வருவார்கள். இயேசு இடத்தில் வந்த உடனே இயேசு அதை நிறைவாக மாற்றி இதை மக்களுக்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். மக்களே, நீங்களும் நானும் செயல்பட வேண்டியவர்கள், இந்த சமுதாயத்தில் செயல்பட வேண்டியவர்கள். தெய்வம் நம்மை செயல்பட வைப்பார். எப்பொழுது நான் என் குறைகள் எல்லாம் இறைசனை நான் கொண்டு போய் வைக்கின்றேனோ, அப்பொழுது தெய்வம் அந்த குறைகளை எடுத்து மாற்றிக்கொண்டு நிறைவாக அவர் மாற்றி தருவார். அப்போ என் பணி நிறைவு பெறும், நிறைவாக என்னால் செய்ய முடியும். மாறாக குறையோடு இருக்கிற என்னால் ஒரு நாளும் பணி செய்ய முடியாது. குறைகளை நான் தெய்வ சன்னதியில் நான் கொடுக்க வேண்டும். எந்த பணி இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், துறவற வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது நம் சமுதாயத்தில் எந்த பணி ஆற்றாலும் சரி, மக்களே, தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படுவோம். ஆண்டவரே, என்னால் அல்ல, உம்மால் மட்டுமே தான் அது முடியும், நீ தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய குறைபாடுகள், நம்முடைய பலவீனங்கள், நமக்கு இருக்கிற எல்லாவற்றையுமே இந்த இறைப்பாதத்தில் கொண்டு வந்து வைப்போம். அதை இறைப்பால் கொண்டு வைக்கிற சமயத்தில் தெய்வம் அதை எடுத்து மாற்றிக்கொண்டு என்ன செய்வார்? அந்த குறைகளை நீக்கிக்கொண்டு நாம் எந்த பணியை செய்ய நாம் விருப்பப்படுகிறோமோ, எந்த பணியை செய்ய நாம் அழைப்பு பெற்றிருக்கணுமோ, அந்த பணியை தெய்வம் நிறைவாக நிறைவேற்றி நமக்கு தருவார். ஆக இறை சன்னதியில் மன்றாடுவோம், இறை சன்னதியில் நாம் கொடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவன தெய்வமே, அப்போஸ்தலர்களைப் போலவே நாங்களும் அனைத்தையும் தாம் பாதத்தில் நாம் விட்டு தருகின்றோம். நீ கேட்டது போலவே நாங்கள் கொண்டு வருகின்றோம். எங்களுடைய குறைவுகள், பலவீனங்கள், எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தருகின்றோம். இந்த சமுதாயத்தை நாங்கள் பணி செய்ய, குடும்பத்தில் நாங்கள் பணி செய்ய, திருச்சபையில் நாங்கள் பணி செய்ய, நீர் எங்களுக்கு தந்த அந்த பணியை நிறைவாக நாங்கள் செய்ய, இதை எங்களுடைய அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகின்றோம். இயேசுவே, எங்களை செயல்பட வைத்தருளும். நாங்கள் உம்மை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக மாற எங்களுக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.